வீடியோ போடுவேன் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து சாச்சனா வந்துட்டு மஞ்சரியை கவனிச்சிக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. மஞ்சரி வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கிறவங்க மஞ்சரி என்ற ஆணவ 2 பேரும் பொம்மை மாதிரி இருக்கணும்னு பிக் பாஸ் ஆர்டர் போட்டிருப்பாரு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மஞ்சரியை எழுப்பி விட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டு மஞ்சரிக்கு மைக் எடுத்து கொடுத்து மஞ்சரிக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு பாத்ரூம் கூட்டிகிட்டு போய் எல்லாமே பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சாச்சனா பண்ணுறதை பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ மஞ்சரிக்காக முத்துக்குமரன் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. மஞ்சரிக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, பொம்மைக்காக அவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. சுவாரஸ்யம் இல்லாமல் ஒரு பங்கேற்பு கம்மியாக இருந்த நபருக்கு நீங்கள் எப்படி முத்துக்குமரன் நீங்கள் மஞ்சரிக்காவை சூஸ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு காட்டுறதுக்காகவே நீங்கள் அவங்கள சூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மஞ்சரிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் முத்துக்குமரன் கிட்டேயே அவர்கிட்ட நான் பேச முடியுமா, அவர் உடனே சூப்பராக ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அது என்னென்னா மஞ்சரி வந்து அக்ரெசிவாக இருந்தது, அவங்க ஆர்கியூ பண்ணதில் ஒரு அக்ரெஷன் இருந்தது, அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் மஞ்சரிக்காக நம்ம எல்லார் மனசுலேயும் இருந்த கேள்வி வந்து சாச்சனா கேட்டுருந்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. தர்ஷிகாவும் வந்து ஆர் யூ ஓகேன்னு சொல்லிட்டு மஞ்சரிக்கு ஒரு ஹக்கு கொடுப்பாங்க. நேற்று வந்து மஞ்சரி வெளியில் வந்து கதறி அழுதுட்ருப்பாங்க. அப்போ வந்து மஞ்சரிகிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ அழு, நாங்கள்லாம் அழறோம் ஓகே, ஆனால் நீ அழலாமான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உன்னை ஃபுல்லாக நிலன் பார்த்துட்டே இருப்பான். எனக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்குது. உன்னை நிலன் பார்த்துட்டே இருப்பான். நிலன் வந்து அந்த மஞ்சரியோட பையன். அப்போ அவன் வந்து அம்மா அழறாங்கன்னு அவன் ஃபீல் பண்ணுவான்ல, அவனை ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு. அதுக்கப்புறமா அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருதா நீ பாரு, நீ வந்து கண்டிப்பாக அழக்கூடாது, நிலன் பார்க்கறதுக்காக நீ அழக்கூடாது, மற்றவங்க அழலாம் ஆனால் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு மஞ்சரிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. உண்மை தானே, ஒரு அம்மா நம்மளோட அம்மாள் தாங்க அப்படின்னா யாராலையுமே தாங்கிக்க முடியாது. ஸோ ஒரு குட்டி பையன் அந்த பெயினை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸ் பவித்ரா பற்றி கேட்கவே வேண்டாம், அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனந்தியும் கவனிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் சாச்சனா. ஸோ தேங்க்ஸ் சாச்சனா ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். அவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க, தலைவலியில் வேறு இருக்காங்க. ஸோ இந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்கள நல்லா அன்பாக பார்த்துக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.